ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் நம்ம வந்து ஏதாவது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி நம்ம வந்து செலவுகளை குறைச்சி சேமிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி நம்ம வந்து வித்தியாசமான மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான மணி சேவிங் சேலஞ்சோட நான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அதாவது தினமும் இப்படி சேமித்து 50,400 எளிதாக சேமிப்பது எப்படி அப்படிங்கிறது தான். ரொம்பவும் சிம்பிளான ஐடியா தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 50,000 ரூபாயை சேமிக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேமிக்க முடியாதவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னால் ஒரு 10 ரூபா கூட சேமிக்க முடியல, ஒரு 100 ரூபா சேமித்து வச்சா எனக்கு வந்து 1000 ரூபாய்க்கு செலவு வந்துடுது, இப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க சிம்பிளாக எப்படி வந்து ஒரு 50,000 ரூபாயை சேமிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து டெய்லி சேமிக்கலாம், வீக்லியும் சேமிக்கலாம், மந்த்லியும் சேமிக்கலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். இந்த மணி சேவிங் சேலஞ்சில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் டெய்லி பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம், அல்லது வீக்லி தான் உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா அதையும் வச்சு பண்ணலாம், அல்லது மாத வருமானம் உள்ளவங்க அப்படின்னா கண்டிப்பாக மாத வருமானம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா மாதம் சேமிக்கிறதுக்கான ஐடியாவும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் ஃபிக்ஸ்டு. நம்ம வந்து இப்போ வந்து 50,400 ரூபாய் எப்படி சேமிக்கிறதுங்கிறதுக்கான கால்குலேஷன் சொல்லியிருக்கிறோம். நம்மளோட கோல் பார்த்தீங்க அப்படின்னா 50,000. 50,000 அவ்வளோ எளிதாக சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சிரமம் தான். பட் முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 50,000 சேமிக்க முடியும். பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு ஒரு 50,000 ரூபா சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சேவிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேலரியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் உமனாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு இடத்துல வேலை செய்யும்போது வருமானம் வரக்கூடியதாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான சேவிங்கை பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து எவ்வளோ நாள் சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 6 நாள் சேமிக்கிறோம். அப்போ 7வது நாள் கிடையாது. அப்போ வாரத்தில் 6 நாட்கள் சேமிக்கிறோம். ஒரு வாரத்தில் 6 நாள் சேமித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்தில் 4 வாரங்கள் இருக்குது. அப்போது 24 நாள் சேமிக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து மொத்தம் ஒரு மாதத்தில் மேக்ஸிமம் 30 நாள் இருக்கும், இல்லைனா 31 நாள் இருக்கும். பட் நம்ம சேமிக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 24 நாள் சேமித்தா போதும். அப்போ ஒரு வருஷத்தில் நம்ம எத்தனை வாரங்கள் சேமிக்கிறோம்னா 48 வாரங்கள் சேமிக்க போகிறோம். அப்போ ஒரு வருஷத்தில் 288 நாட்கள் சேமிக்க போகிறோம். நம்மளுக்கு இருக்கிறது 365 நாட்கள். அதில் நம்ம ஒரு வருஷத்தில் 288 நாட்கள் தான், அதுவும் 48 வாரங்கள் தான் சேமிக்க போகிறோம். இப்படி சேமித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 50,400 ரூபாயை நம்ம வந்து சேமிக்க போகிறோம். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் நாள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து 60 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட் நாள் எவ்வளோ எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 60 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். 60 ரூபாய் எடுத்து வைக்கிறது அவ்வளோ எளிது அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் வந்து யாரெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். 2வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 50 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். என்ன 10 ரூபாய் நம்ம வந்து குறைவாக எடுத்து வைக்கிறோம். ஏன்னா வருமானம் வந்த உடனே வந்து கையில் வந்து கொஞ்சம் கூடுதலான பணம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம வந்து முதல்ல பணத்தை வந்து அதிகமாக எடுத்து வச்சுட்டு அடுத்த நாட்கள் வரும்பொழுது நம்ம குறைவாக எடுத்து வைக்கிறது எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கால்குலேஷன். 3வது நாள் 40 ரூபாய், 4வது நாள் 30 ரூபாய், 5வது நாள் 20 ரூபாய், 6வது நாள் 10 ரூபாய். இப்போ 6 நாள் தான் வாரம் சேமிக்க போகிறோம் இல்லைங்களா? அப்போது 60, 50, 40, 30, 20, 10 இது எடுத்து வைக்கிறது அவ்வளவு எளிது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வந்து செய்ய முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சேமிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த 6 நாளில் நம்ம எவ்வளோ கூடுதல் பண்ணியிருக்கோம்னா 210 ரூபாய். என்னங்க வாரம் வெறும் 210 ரூபாய் சேமித்து எப்படிங்க 50,000 ரூபா சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக சேமிக்க முடியும். முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலையும் சேமிக்க முடியும். இப்போ 7வது நாள். இப்போ நம்ம 7வது நாள் எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது நாள் வந்து 10 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். அடுத்தது 20 ரூபாய் 8வது நாள், 9வது நாள் 30 ரூபாய், 10வது நாள் 40 ரூபாய், 11வது நாள் 50 ரூபாய், 12வது நாள் 60 ரூபாய். இப்போ இங்கே எவ்வளோ கூடுதல் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 210 ரூபாய் கிடச்சிருக்கும். இப்போ நான் ஏன் இதை வந்து அப்படியே நான் வந்து மாற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களால் இப்போ வந்து ரூ. 60, ரூ. 50, ரூ. 40, ரூ. 30, ரூ. 20, ரூ. 10 இப்படி எடுத்து வைக்க முடிஞ்சவங்க இப்படி எடுத்து வைக்கலாம். இல்ல 10, 20, 30, 40, 50, 60 இப்படி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இதையும் செய்யலாம். 2 மெத்தடையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களால எது மெத்தட் வந்து உங்களுக்கு சூட்டபுளா இருக்கோ, அத நீங்க யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது 2யுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா 1 வாரத்துல ரூ. 210, 2வது வாரம் ஒரு ரூ. 210. அப்ப 4 வாரங்களும் சேமிச்சோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 வாரத்துக்கு ரூ. 210, 4 வாரத்துக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ரூ. 840 கிடைக்குது. 1 வாரத்துக்கு ரூ. 210னா 4 வாரத்துக்கும் ரூ. 840 கிடைக்குது. இப்போ 1 மாசத்துல வெறும் ரூ. 840 தான் நம்ம சேமிக்கிறோம். இத வந்து நம்ம சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா சேமிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ 1 வருஷத்துல நம்ம கையில எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 840 × 12 12 மாதங்கள் நம்ம சேமிக்க போறோம். ரூ. 10,080. இப்ப இந்த இடத்துல நான் உங்களோட ஷேர் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 10,000 சேமிச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த 1 வருஷத்தோட நம்ம நிறுத்திக்கலாம். இல்ல இன்னும் கூடுதலா நீங்க வந்து 50,000மும் சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதையே தொடர்ந்து 1 வருஷத்துல நம்மளால ரூ. 10,000 சேமிக்க முடியுதுன்னா, 5 வருஷத்துல நம்ம வந்து எவ்வளோ சேமிச்சிருப்போம்னா, 5 × 10,080 ரூ. 50,400 நம்ம சேமிச்சிருக்கோம். இப்போ நம்ம கூடுதல் வந்து ரூ. 50,400 வந்துருச்சு. இப்போ இப்போ வந்து நம்ம இன்னொரு விஷயமும் இதில தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துல நம்ம வந்து ரூ. 840 சேமிக்கிறோம் இல்லைங்களா? அதில மணி சேவிங் சேலஞ்சில சில்லறை சேமிப்பு ஒரு ரூ. 160 சேர்த்தோம் அப்படின்னா, நம்ம கையில வந்து ரூ. 1000 கிடைச்சிரும். இல்லைங்களா? மாதம் மாதம் ரூ. 1000 கண்டிப்பா எளிதா நம்மளால 10, 20, 30ன்னு சேமிக்கும்போது சேமிக்க முடியுது இல்லைங்களா? இந்த பணத்த என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கையில வச்சிருந்தோம்னா நம்ம செலவாயிரும். இத வந்து நீங்க வந்து ஏதாவது கடன் இருக்கு அப்படின்னா, அத கட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். அல்லது ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி, அதில தொடர்ந்து சேமிக்கலாம். எப்ப தேவையோ அத எடுத்துக்கலாம். இந்த ஆர்டி பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல, பேங்க்ல எங்க வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். இதுக்கும் குறைவான வட்டி வந்து கிடைக்கும். அதே மாதிரி தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கு. நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏறிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற மிடில் கிளாஸ் வந்து கண்டிப்பா கோல்டு சிட்டு போட்டு நகை வாங்கும்பொழுது நம்மளுக்கு வந்து லாபமா இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கடையில நகை சீட்டு போட்டா லாபம் அப்படிங்கிறதுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில நகை சீட்டு போடலாமா? வேண்டாமா? நகை இப்ப வாங்கலாமா? வேண்டாமா? இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே போயிட்டுருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நகை சீட்டு போடலாமா? வேண்டாமா? நகை சீட்டு எந்த கடையில போட்டா நமக்கு லாபம்? அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறதுல போடலாம். அதே மாரி ஆண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா, பொன்மகன் சேமிப்பு திட்டம். இதெல்லாம் வந்து பேசிக்கான சேமிப்பு திட்டங்கள். இதெல்லாம் இல்லாம நீங்க வந்து பணத்த போட்டு எடுக்கிற மாதிரி எஸ்பி அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரூ. 10, ரூ. 50, ரூ. 40, ரூ. 20 இந்த மாதிரி நம்ம கையில என்ன அமௌண்ட் கிடைக்குதோ, அத மட்டுமே சேமிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால மாசத்துல 10,000மும், வருடத்துல வந்து நம்ம வந்து ஒரு 50,000மும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அதனால இந்த மாதிரியான மணி சேவிங் சேலஞ்சும் சின்ன சின்னதா எடுத்து பண்ணுங்க. குறைவான வருமானம் இருந்தாலும் சரி, நிறைய வருமானம் இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சின்ன சின்ன மணி சேவிங் சேலஞ்ச ஒவ்வொரு மாசமும் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணும்போது நம்ம கையில கிடைக்கக்கூடிய பணத்த வச்சு கண்டிப்பா உங்களுடைய விருப்பங்கள் என்ன இருக்கோ, அத வந்து நிறைவேத்திருக்கிறதுனா வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த பணத்த வந்து எங்கேருந்து நம்ம வந்து மணி சேவிங் சேலஞ்சில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்குமே நெறைய ஐடியாஸ் ஆல்ரெடி குடுத்துருக்கேன். பட் வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு இன்னுமே இந்த மணி சேவிங் சேலஞ்சுக்கான பணத்த எப்படியெல்லாம் நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மணி சேவிங் சேலஞ்ச பார்த்துட்டு யாரெல்லாம் ட்ரை பண்ண போறீங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.